வணக்கம் சாமி. உட்காருங்க. சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சாமி. 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நிஜமா? ஒருவேளை அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தால் அது தேடி வருமா? அதுக்கு பிடிச்ச பொருள் அது ஒரு சின்ன துரும்பா இருந்தாலும் கண்டிப்பா தேடி வரும். சரிங்க சாமி, உங்கள் ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ நான் போயிட்டு வரேன். இருமா, ஆ, நீ கொண்டு வந்த பேக்குள்ள ஒரு சின்ன பை இருக்கு, அதை எடு. எடுத்து என் கையில வை. என்னாச்சு சாமி? இது ஒரு ஆத்மாவோட தாலி. இந்த தாலியை வச்சு ஒரு 5 நிமிஷம் வெளியில போய் நில்லை. சாமி, வெளியில போய் நில்லுன்றல. ஏய், அனுமதி முன்னாடி தூவு. சரிங்க சாமி. கஷ்டம் அருளும் துஷ்டம் அடக்கி இஷ்டம் கொண்டு துடிக்கும் அம்பளவான துதியை நினைக்கு தினமும் பாடி படையல் செய்து பளபள பூசை அனைத்தும் செய்யும் பாகலனை பகலும் விரும்பும் பாடி கற்பதேவி வெளிவரதா தாலியை கொடுத்தா போயிருவியா? தாலியை கொடுத்தா அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண மாட்டேல? சாமி உள்ள கூப்பிடாது. ஆத்மா அதோட தாலியை எடுத்துட்டு போயிருச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாமி தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொல்றாரோ? நீங்க சொல்றது உண்மையா சாமி? என்னம்மா சாமியவே சந்திக்கப்படுறியா? டேய், கலியுகண்டா, படிச்சவங்க வேற. பட்டாதான் புரியும். உனக்கு தாலி தானே வேணும்? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, 10 12 ராவு காலம். உன்கிட்ட கருப்பு துணி இருந்தா அதை போட்டுக்கிட்டு தாலியை எங்க எடுத்தியோ அதே இடத்துல போய் தேடிப்பார். இங்க காணாம போன தாலி அங்க இருக்குமா? போய் தேடிப்பார். அப்பதான் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும். நிறுத்துங்க. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? சொல்லு தொலையடி. வா சொல்றேன். வர எங்க என்ன சொல்லு. என்னடி பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இங்க தான ஷூட் பண்ணோம். ஆமா, இங்கதான். இரு ஒரு நிமிஷம். என்ன ஆச்சடி? நான் சொல்றேன். நீ தேடி வந்தது கிடைச்சிருச்சா? என்னடி ஆச்சு? டிரைவர் வண்டி எடு. தூங்காத. சீக்கிரம் வண்டி எடு. என்னடி நடக்குது? ஒண்ணுமே புரியல.
பயப்படாத. நான் எல்லாம் சொல்றேன். அந்த சாமியார் வீட்டுக்கு போ. என்னமாச்சே? சாமியார் வீட்டுக்கு போங்க. சாமி என்ன மன்னிச்சிருங்க. சாமி மன்னிச்சிருங்க. நீங்க ஆத்மா இருக்குன்னு சொன்னப்போ நான் நம்பல. இப்போ நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த தாலி அங்கதான் இருந்தது. நான் அதை தூக்கி போட்டுட்டேன். மறுபடியும் இப்படி அந்த தாலிய மேல இங்க வந்தது தெரியல சாமி. இப்ப தாலி எங்க இருக்கு? வண்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். யார் வந்து தொடுவாங்கன்னு அந்த தாலி காத்துக்கிட்டு இருந்தது. நீ போய் தொட்டுட்ட. இனிமே நீயே விட்டாலும் அது உன்னை விடாது. அந்த தாலி உன்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. தாலியை தொட்டதுனால இப்படி எல்லாம் பிரச்சனை வருமா சாமி? நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு பெண்ணோட தாலி இல்ல, அது ஒரு ஆண்மகனோட தாலி. ஆம்பளையோட தாலியா? இதுல இருந்து இப்ப தப்பிக்க முடியாதா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்யணும்? உன்னால ஒரு பொண்ணோட சவத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா? பொண்ணோட சவமா? முடியாதுன்னு சொல்லிடு ப்ளீஸ். முடியும். அந்த சவத்துக்கு பூ போட்டு வச்சு மஞ்சள் பூசி ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த தாலியை கட்டு. ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட தலைமுடி, நீ உடுத்தின துணி, உன்னோட காலடி மண்ணு, மூணையும் சவப்பெட்டிக்குள்ள வச்சு அதை கொண்டு போய் அந்த பீச்சுக்கு முன்னாடி உள்ள வீட்டில இருந்து 100 அடி தூரம் தள்ளி அந்த சவப்பெட்டியை இறக்கு. உன் சம்மந்தப்பட்ட பொருள் அதில் இருக்கிறதுனால அந்த சவம் நீ தான் நினைச்சு உன் மேலே இருக்க கோவம் எல்லாத்தையும் அது மேலே காட்டிட்டு அதுக்கு சொந்தமான தாலியை எடுத்துக்கிட்டு போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்துக்காகவும் அந்த பீச் கிட்ட மட்டும் போயிடாதீங்க. சரிங்க சாமி. இதையெல்லாம் பண்ணா எங்களோட பிரச்சனை தீந்துருமா? எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் சாமி. இன்னொரு விஷயம் சாமி, எப்படியோ 100 அடி தள்ளி நின்னுதா சவப்பெட்டியை இறக்க போகிறோம். அப்படியே அந்த ஆத்மா வர்றதை படம் பிடிக்க முடியுமா? உன் தொழில் மேலேயே குறியா இருக்க, வேணும்னா முயற்சி பண்ணி பாரு.